எல்லா புகழும் இறைவனுக்கே. தற்பொழுது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கோம். கண்டிப்பாக கொஸ்டின் நம்ம ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஸ்டினை போட்டு விட்றோம் பாருங்கள். இது எல்லாருக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பி இதை நம்ம ஷேர் பண்ணுறோம். இது பிஜி எத்தனாவது வருஷம் கொஸ்டின் அப்படின்னா 2011 to 2012. 26வது கொஸ்டின். நூர்க்கும் ஜென்னியை கண்டுபிடித்தவர் யார்? ஏ.கே, பி. கிராம்ப்டன், வி. விட்னி, டி. கார்க்ரீவ்ஸ். சரியான விடை கார்க்ரீவ்ஸ். அடுத்து 27வது கொஸ்டின். பயிர் சுழற்சியை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஏ. டவுன்சன், பி. பிளாங்க்வெல், சி. டல்லு, டி. ஆர்தர் யங். சரியான விடை டவுன்சன். 28வது கொஸ்டின். பிரபுக்கள் போரிடுவர், குருமார்கள் பிரார்த்தனை செய்வர், மக்கள் வரி கட்டுவர். இவ்வார்த்தைகள் எதை குறிக்கின்றன அப்படின்னா ஏ. மான்பூர் புரட்சி, பி. ரஷ்ய புரட்சி, சி. பிரெஞ்சு புரட்சி, டி. அமெரிக்க புரட்சி. சரியான விடை சி. பிரெஞ்சு புரட்சி. 29வது கொஸ்டின். ஐரோப்பிய வரைபடத்தை சுருட்டுங்கள். இந்த 10 வருடங்களில் இது தேவைப்படாது என்று பிட்டு இளையவரின் வார்த்தைகள் குறிப்பிடுவது என்ன? ஏ. பிரமிடு போர், பி. நைல் நதி போர், சி. ஆர்டர்லிட்ஸ் போர், டி. டிராபல்கர் போர். சரியான விடை ஆஸ்டர்லிட்ஸ் போர். 30வது கொஸ்டின். யங் இத்தாலியின் குறிக்கோள் என்ன? ஏ. இத்தாலி மற்றும் ஒன்றியமைப்பு, பி. எனது இத்தாலி எனது மக்கள், சி. கடவுளும் மக்களும், டி. இளைய மக்கள் இளைய ஆன்மா. சரியான விடை சி. கடவுளும் மக்களும். 31வது கொஸ்டின். எந்த பட்டய சட்டத்தின் மூலம் கல்விக்காக 1,00,000 ஒதுக்கப்பட்டது? ஏ. 1813 வருட பட்டய சட்டம், பி. 1833 வருட பட்டய சட்டம், சி. 1853 வருட பட்டய சட்டம், டி. இவற்றில் எதுவுமில்லை. ஆன்சர் ஏ. 1813 வருட பட்டய சட்டம். 32வது கொஸ்டின். எந்த வருடம் பெண்டிங் சதியை ஒழித்தார்? ஏ. 1515, பி. 1825, சி. 1828, டி. 1829. சரியான விடை டி. 1829. 33வது கொஸ்டின். எந்த வருடம் வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் ஜான்சி இணைக்கப்பட்டது? சரியான விடை என்ன? ஏ. 1848, பி. 1849, சி. 1850, டி. 1853. சரியான விடை டி. 1853. 34வது கொஸ்டின். எப்போது பம்பாய் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது? ஏ. 1835, பி. 1852, சி. 1857, டி. 1858. சரியான பதில் சி. 1857. 35வது கொஸ்டின். 1857 வருட கழகத்தை கான்பூரில் தலைமையேற்று நடத்தியவர் யார்? ஏ. நானா சாஹிப், பி. தாந்தியதோப், சி. பகதூர் ஷா, டி. மங்கள் பாண்டே. சரியான விடை ஏ. நானா சாஹிப். 36வது கொஸ்டின். வங்காள பத்திரிகை சம்பத் கௌமுகி என்பதன் நிறுவனர் மற்றும் பதிப்பாசிரியர் யார்? ஏ. ரவீந்திரநாத் தாகூர், பி. தேவேந்திரநாத் தாகூர், சி. தயானந்த சரஸ்வதி, டி. ராம்மோகன் ராய். சரியான விடை டி. ராம்மோகன் ராய். 37வது கொஸ்டின். 1875 பிரம்மஞான சபையை யார் தோற்றுவித்தது? ஏ. அன்னிபெசன்ட் மற்றும் பிளாவாஸ்கி அம்மையார், பி. கர்னல் ஆல்காட் மற்றும் அன்னிபெசன்ட், சி. பிளாவாஸ்கி அம்மையார் மற்றும் கர்னல் ஆல்காட், டி. திலகர் மற்றும் அன்னிபெசன்ட். சரியான விடை சி. பிளாவாஸ்கி அம்மையார் மற்றும் கர்னல் ஆல்காட். 38வது கொஸ்டின். சுவாமி விவேகானந்தா ராமகிருஷ்ண மிஷனை எப்போது தொடங்கினார்? ஏ. 1896, பி. 1897, சி. 1875, டி. 1878. சரியான பதில் 1896. 39வது கொஸ்டின். 1858 வருட சட்டம் கொண்டு வரப்பட்ட போது பிரிட்டனின் பிரதமர் யார்? ஏ. எலிசபெத் ராணி, பி. பால்மர்ஸ்டோன், சி. கானிங், டி. இவரில் எவருமில்லை. சரியான விடை பால்மர்ஸ்டோன். 40வது கொஸ்டின். சுதந்திரத்திற்கு முன் இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாடுகள் சென்னையில் நடந்தது?
ஏ 1887 மற்றும் 1927, பி 1887 மற்றும் 1920, சி 1887 மற்றும் 1930, டி 1887 மற்றும் 1890. சரியான விடை ஏ 1887 மற்றும் 1927. 41வது கொஸ்டின். ஐஹோல் கல்வெட்டின் ஆசிரியர் யார்? ஏ காரவேலன், பி இரண்டாம் புலிகேசி, சி ரவிகீர்த்தி, டி ஹர்ஷர். சரியான விடை சி ரவிகீர்த்தி. 42வது கொஸ்டின். தற்போது எந்த நாட்டின் கைபர் மற்றும் போலான் கணவாய் உள்ளது? ஏ இந்தியா, பி பாகிஸ்தான், சி நேபாளம், டி சீனா. சரியான விடை பி பாகிஸ்தான். 43வது கொஸ்டின். எந்த வேதம் வில் மற்றும் அம்புகள் பற்றி கூறுகிறது? ஏ ரிக்வேதம், பி சாமவேதம், சி அதர்வண வேதம், டி தனுர்வேதம். சரியான பதில் தனுர்வேதம். 44வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறானது? ஏ சமுதி என்பது மூத்தோர்கள் குழு, பி சமுதி என்பது பொது சபை, சி சபா என்பது மூத்தோர்கள் குழு, டி பிற்கால வேத மக்களின் முக்கிய கடவுள் பிரஜாபதி. சரியான விடை ஏ சமுதி என்பது மூத்தோர்கள் குழு. 45வது கொஸ்டின். பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1, பட்டியல் 2. பட்டியல் 1 ஏ வைசாலி, பி காஷ்மீர், சி ராஜகிரகம், டி பாடலிபுத்திரம். பட்டியல் 2 முதல் புத்த சங்கம், 2ஆம் புத்த சங்கம், 3ஆம் புத்த சங்கம், 4ஆம் புத்த சங்கம். சரியான விடை ஏ வைசாலி 2ஆம் புத்த சங்கம், காஷ்மீர் 4ஆம் புத்த சங்கம், ராஜகிருகம் முதல் புத்த சங்கம், பாடலிபுத்திரம் 3ஆவது புத்த சங்கம். 46வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஏ சமண சமயம் கர்மா கோட்பாடின்படி நம்பிக்கை கொண்டது, பி சமண சமயத்தின்படி உலகம் நிரந்தரமானதல்ல, சி சமண மதம் சமய மத வெளியை பின்பற்றியது, டி சமண சமயம் முக்தியை வலியுறுத்தவில்லை. சரியான பதில் ஏ சமண சமயம் கர்மா கோட்பாட்டின் நம்பிக்கை கொண்டது. 47வது கொஸ்டின். தி மினிஸ்டர் சிக்னேட்ரிங் இந்த நாடகம் யாரை பற்றியது அப்படின்னா, ஏ சந்திரகுப்தர் செலிகஸ் நிகேடன் மீதான வெற்றியை கூறுகிறது, பி நந்தர்கள் மீதான சந்திரகுப்தர் மௌரியரின் வெற்றியை குறிப்பிடுகிறது, சி சமுத்திரகுப்தரின் தெற்கு படையெடுப்பை கூறுகிறது, டி 2ஆம் புலிகேசியிடம் ஹர்ஷரின் தோல்வியை கூறுகிறது. சரியான பதில் நந்தர்கள் மீதான சந்திரகுப்தர் மௌரியரின் வெற்றியை குறிப்பிடுகிறது. 48வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளின் எது தவறானது? ஏ அசோகர் தம்மா தர்மா என்பதை சமய நம்பிக்கைகளினால் ஈர்க்கப்பட்ட நற்செயல்களின் தூய முடிவாக கண்டார், பி அசோகர் தம்மா என்பதை சமூக பொறுப்பாக கண்டார், சி தர்ம கொள்கையை நிலைநிறுத்துவதற்கு அலுவலர்களை நியமித்தார், டி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வகை செய்யாததால் அசோகர் தர்மா வெற்றி காணவில்லை. சரியான பதில் அசோகர் தர்மா அல்லது தர்மா என்பதை சமய நம்பிக்கைகளினால் ஈர்க்கப்பட்ட நற்செயல்களின் தூய முடிவாக கண்டார். 49வது கொஸ்டின். சாகா சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யார்? இது சகா சகாப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விக்ரமாதித்யா, 2வது கனிஷ்கர், 3வது 2ஆம் கான்ஃபியூஷஸ், 4வது சந்திரகுப்தர். சரியான பதில் பி கனிஷ்கர். 50வது கொஸ்டின். மௌரிய நிர்வாகத்தை கட்டுப்படுத்துவதில் இரு முக்கிய அலுவலர்கள் யார்? ஏ புரோகிதரும் முதலமைச்சரும், பி மந்திரிகள் மற்றும் யுவராஜா, சி காசாளர் மற்றும் முதன்மை ஆட்சியாளர், டி அரசரும் ராஜுக்காக்களும். சரியான விடை சி காசாளர் மற்றும் முதன்மை ஆட்சியாளர்.